எப்படின்னா கருடன் வந்து ஒரு கமர்ஷியல் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ மாமனுக்கு ஏன் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா இது வந்து சூர்யாவோட ஒரு கதையா இருக்கு. ஏன்னா கதை வந்து அவர் கொடுத்துருக்காரு. இந்த டைரக்டருக்குமே பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு ப்ரோ. ஏன்னா விலங்குன்று ஒரு பயங்கரமான ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு கட் பண்ண அப்படியே வந்து ஒரு டிராமா, அந்த ஃபேமிலி டிராமா சப்ஜெக்டை வந்து எடுக்கிறாரு. ஆக்சுவலா நமக்கு இது ஒரு செம்ம சேஞ்சஸா இருக்கு. இந்த காமெடியன் டு ஹீரோங்கிற டிரான்சிஷன் இருக்குல்ல, அது வந்து மற்ற ஆக்டர்ஸை விட சூரிக்கு ரொம்ப பெட்டரா நடந்திருக்கதா நமக்கு தோணுது. அதுக்கு காரணம் வந்து விடுதலை தான். வெற்றிமாறனோட படத்தில் நடிக்கிறாருங்கிறப்ப வந்து நமக்கு பழைய சூரிய எங்கேயுமே தெரியல. எவ்வளோ கோமாளித்தனங்கள், எவ்வளோ குட்டிக்கரணங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சூரிய ஒரு பக்கம் இருந்தாலும், இதில் நமக்கு வந்து அப்படியே வந்து அந்த ஒரு கான்ஸ்டபிளா தான் தெரிஞ்சார். குமரேசன்ங்கிற ஒரு கேரக்டரா தான் தெரிஞ்சாரு. அதனால ரொம்ப ஈஸியா நமக்கு அவர் கூட அடாப்ட் ஆக முடிஞ்சுச்சு. இவர் ஹீரோவா அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு வரவே இல்லை. அதனால தான் அடுத்தடுத்த படங்கள் ரொம்ப ஈஸியா நடந்துச்சு. அவர் சூஸ் பண்றது எல்லாமே வந்து கதைக்கான நாயகனா வந்து சூஸ் பண்றாரு. கதாநாயகனா வந்து அவர் எங்கேயுமே அந்த ஸ்கிரிப்டை வந்து செலக்ட் பண்ணல. இந்த கதைக்கு நான் கரெக்டா இருப்பேனா, அதுக்கு நான் சரியானதா இருப்பேனா மட்டும்தான் அதை சூஸ் பண்ணி ஒவ்வொரு படங்களுக்கும் அதை மெனக்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு வந்த விடுதலையா இருக்கட்டும், விடுதலை 2 ஆகட்டும், அப்புறம் வந்து இப்ப கடைசியா இந்த கருடன் இருக்கு. இப்போ ராம் சார் கூட அந்த படங்கள் எல்லாமே அதே கொட்டுக்காளின்ற படத்துக்கு வந்து யோசிச்சு பாருங்களேன். அது எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் இவர் எப்படி இதை பண்ணுவாரு. ஏன்னா ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர். அது சூரி சார் வந்து நிறைய காமெடி படங்கள் நடிச்சிட்டாரு. இவரை ஃபர்ஸ்ட் நம்மளால இதுல பொருத்தியே பார்த்துருக்க முடியுது. ஆனா நம்ம அந்த படம் பார்க்கும்போது யாரா இவங்க நமக்கு ஒரு வெறுப்பு கொடுக்குற மாதிரி நடிச்சிருந்தாருல. ஆக்சுவலா அந்த கதைக்கு ஒரு நாயகனா சூஸ் பண்றாரு. அதனாலதான் நமக்கு வந்து பழைய சூரிய எங்கேயுமே தெரியல. ஒரு படம், ஒரு கேரக்டர் அதுவா மட்டுமே தெரியற அளவுக்கு அவருமே ஒரு பெரிய இன்புட்ஸ் எல்லாம் போட்டு தான் தன்னை ரெடி பண்ணிக்கிறாரு. அந்த வகையில நீங்க சொன்ன மாதிரி விடுதலையா இருக்கட்டும், கொட்டுக்காளியா இருக்கட்டும், கொட்டுக்காலாம் பயங்கர எக்ஸ்பெரிமெண்டலான ஃபிலிம், தைரியமா நடிச்சதே பெரிய விஷயம். அதே போல கருடன்லயுமே சூப்பரா நடிச்சிருந்தாரு. ஒரு விசுவாசத்தை மட்டுமே நம்பி இருக்கிற ஒருத்தன் எப்படி இருப்பான், அவனோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாரு. அந்த வகையில மாமனுக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ட்ரையல் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. ஒரு தாய் மாமன்கிற உறவை வச்சு ஒரு ஃபேமிலி டிராமா, அதுக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள் பேசியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஐஸ்வர்யா லட்சுமி தானே அவங்க ஹீரோயின், ஒரு நல்ல பேரெல்லாம் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு கலர்ஃபுல்லான ஜாலியான ஃபீல் குட் படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. பட் ஸ்டில் ஒரு ரொம்ப சென்டிமெண்டா ரொமான்டிசைஸ் பண்ணிட கூடாதுங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. கடைசியா பார்த்த அந்த கடைக்குட்டி சிங்கம் படம் அது ரொம்பவே சென்டிமெண்டா, ரொம்ப எமோஷனலா எல்லாரு கூடயும் வந்து கனெக்ட் ஆச்சு. அந்த படம் மாதிரி இந்த படம் இருந்துட்டாலே அது பயங்கர பெரிய ஹிட்டா மாறிடும். இப்போ மாமன் படம் வந்து சூரிக்கு திரும்பவும் இன்னொரு பிளாக் பஸ்டர் தான் சேர்த்து கொடுக்கும்.